அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா, நம்முடைய பாடத்திட்டத்தில் அமைந்திருக்கிற இரவு வரைந்த ஓவியம், அதாவது கவிஞர் வெண்ணிலா எழுதிய இரவு வரைந்த ஓவியம் அப்படிங்கிற கவிதையினுடைய கருத்துக்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல வெண்ணிலா ஆசிரியருடைய, அதாவது கவிஞருடைய வாழ்க்கையினுடைய சுருக்கத்தை ஒரு சில வரிகளில் சொல்லி முடிக்கலாம். நவீன இலக்கிய உலகில் அறியப்படும் முன்வரிசை கவிஞர்களில் ஒருவர் வெண்ணிலா. கவிஞர், சிறுகதை ஆசிரியர், கட்டுரையாளர், நாவல் ஆசிரியர், சிறு பத்திரிகை ஆசிரியர், பள்ளி ஆசிரியர், ஆய்வாளர், பதிப்பாளர் என பன்முக அடையாளங்களுடன் தமிழ் உலகில் இயங்கி வருகிறார். வெண்ணிலா பெண்ணிய அடிப்படையிலான கருத்துக்களை முன்னெடுத்து இலக்கியம் படைத்து வருவதும் அன்றாட வாழ்வின் இன்னல்களை படைப்பாக்குவதும் இவரது தனித்துவமாகும். இவர் எழுதிய படைப்புகள் ஆங்கிலம், மலையாளம், இந்தி என பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளன. நூல்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்களின் பாடத்திட்டங்களில் பாடமாகவும் இடம்பெற்று உள்ளன. 2009-2010 ஆண்டு காலத்தில் தமிழகத்தின் சமச்சீர் கல்வி பாடத்திட்ட குழுவில் ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றி பல பாட புத்தக உருவாக்குவதில் பங்களிப்பு வழங்கி உள்ளார். இவர் 1979 திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பிறந்தார். இவரை கவிஞர் என்று ஒற்றை அடையாளம் மட்டுமல்லாமல் சிறுகதை ஆசிரியர், நாவலாசிரியர், கட்டுரை ஆசிரியர் என பன்முக ஆளுமை கொண்டவர். 2018 இவர் எழுதிய எங்கிருந்து தொடங்குவது என்ற நூல் தமிழகத்தின் சிறந்த பெண்ணிய நூலாக தேர்வாகி தமிழக அரசின் பரிசை வென்றது. என் மனதை உன் தூரிகை தொட்டு, எரிய துவங்கும் கடல் போன்றவை இவரது கவிதை தொகுப்புகள் ஆகும். பெண் எழுதும் காலம், மரணம் ஒரு கலை, தேர்தலின் அரசியல் போன்றவை இவரது கட்டுரைகள். இவருடைய கங்காபுரம் என்ற புதினம் சிறப்பு பெற்றது ஆகும். இந்த பாடத்தில் அமைந்திருக்கிற இரவு வரைந்த ஓவியம் என்னும் கவிதை இவர் எழுதிய இரவு வரைந்த ஓவியம் என்னும் தொகுப்பிலிருந்தே எடுக்கப்பட்டதாகும். இப்போ நம்ம இரவு வரைந்த ஓவியம் அப்படிங்கிற கவிதையில் அவர் என்ன கருத்தை நமக்கு சொல்லியிருக்கார் அப்படின்னா, பெண் குழந்தையினுடைய முக்கியத்துவம், பெண் குழந்தைகளுக்கு எதை பற்றியெல்லாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் அவர் அந்த கவிதையில் எழுதியிருக்கார். அதாவது பெண் குழந்தையினுடைய ஏக்கம். சமுதாயத்தில் குழந்தைகள் குடும்பத்தில் உள்ள ஒரு சில உறவினர்களாலும் வெளிநபர்களாலும் பாலியல் ரீதியான தொந்தரவுக்கு ஆளாகின்றன. குறிப்பாக சிலர் பெண் குழந்தைகளை ஏதும் அறியாத வயது என்று கூட பார்க்காமல் தங்களது இச்சைகளுக்கு பயன்படுத்த நினைக்கின்றனர். இதனால் அக்குழந்தைகள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்புகள் உள்ளாகின்றன. தாய்மார்கள் தங்களது குழந்தைகளுக்கு இந்த நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை பாதுகாக்க பல வழிகளில் முயற்சி மேற்கொள்கின்றனர். இரவு வரைந்த ஓவியம் என்னும் இக்கவிதையில் ஒரு சிறுமி குளித்து முடித்து ஓடி வருகிறாள். அதனை பார்த்த அவளது தாய் அக்குழந்தையிடம் குளித்துவிட்டு அப்படியே ஓடி வரக்கூடாது என்று எச்சரிக்கின்றனர். ஆனால் அந்த குழந்தை தான் துண்டு கட்டி இருப்பதாகவும் கூறினாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத அவளது அம்மா இடுப்பில் இருக்கும் துண்டை நெஞ்சு வரை ஏற்றி கட்டச் சொல்கிறாள். இதனை குளித்துவிட்டு அப்படியே ஓடி வரக்கூடாது மகளே, துண்டு கட்டியிருக்கேம்மா அப்படின்னு சொல்வதும் இடுப்பில் இருக்கும் துண்டை நெஞ்சு வரை ஏற்றி என்ற வரிகளில் அவர் மிக அழகாக விவரித்து காட்டியுள்ளார். சுவருக்கும் கண்ணுண்டு அப்படிங்கிற வரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், குழந்தைகளுக்கு உடல் வெப்பத்தால் வியர்க்கின்றது. அதனால் சட்டை அணியாமல் தூங்குகின்றாள். அதனை ஒத்துக்கொள்ளாத தாயோ புழுக்கம் அதிகமாக இருந்தாலும் மேல் சட்டை அணிந்து தான் தூங்க வேண்டும் என்று அவளை கட்டாயப்படுத்துகின்றார். உடனே குழந்தை இது நம்முடைய வீடுதானே அம்மா என்று சொல்வதாகவும், ஆனால் தனது பெண் குழந்தையின் பாதுகாப்பை மட்டுமே கருத்தில் கொண்ட தாய் இங்கு செங்கல் சுவருக்கும் கண்ணுண்டு மகளே என்று கூறுவதாக தன்னுடைய கவிதையில் அழகாக வர்ணித்து காட்டியுள்ளார். நம் உடலை பார்க்க ஆர்வம் கொள்வார்கள் என்று குழந்தைக்கு கூறி புரிய வைக்க முயலுகின்றார். தாய் எவ்வளவு எடுத்து கூறினாலும்
புரியாத குழந்தை நான் ஒரு சிறு குழந்தை தானே அம்மா என்று யார் என்னை பார்ப்பார்கள் என்று கேள்வியாக தொடுப்பதாக கேட்கிறது. அதற்கு அந்த தாய், நீ குழந்தைத்தான், ஆனாலும் பெண் குழந்தை என்று கூறி குழந்தைக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த முயலுகின்றார். இதனை தன்னுடைய கவிதையில மேல் சட்டை அணிந்து தூங்கு, கசகசன் இருக்குமா, புழுங்கி கசக்கினாலும் காற்றாட முடியாது மகளே, நம்ம வீடு தானேம்மா, செங்கல் சுவருக்கும் கண்ணுண்டு மகளே, குழந்தை இல்லையாம்மா, குழந்தை இல்லையாம்மா, நான் குழந்தை தங்கமே, பெண் குழந்தை என்ற வரிகளில் சுட்டிக்காட்டியிருப்பது மிக அழகாக இருக்கிறது. இவ்வாறாக தன்னுடைய கட்டுரையின் அதாவது தன்னுடைய கவிதைகளில் பெண் குழந்தைக்கு எந்த மாதிரியான விழிப்புணர்வு மிக அழகாக இருக்க வேண்டும் என்பதையும் ஒரு தாயின் மூலமாக அந்த குழந்தைக்கு எடுத்து காட்டியிருப்பது இந்த கவிதைக்கே உரிய உன்னதமாகும். நன்றி, வணக்கம்.